ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலிவ் வர்ஷிப் சென்டர் மூலமாக எல்லோருக்கும் நன்றிகளையும் சூத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட சேர்ந்து இந்த ஆன்லைன் மூலமாக தேவனை துதிக்க, பாட, அவருடைய வசனத்தை தியானிக்க எங்களோட சேர்ந்து வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. முதலாவது தேவனை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹல்லேலூயா ராஜா, ஹல்லேலூயா ராஜா. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கின்ற தேவன் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட இந்த காலை வேலையிலப்பா எல்லாரையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீரை பொறுப்படுத்தி நடத்தும் ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த பாடல்கள் அனைத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி நடத்தும் இந்த பாடல்கள் முகாந்திரமாக ராஜா எங்களோட பேசுங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அனைவரையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கலை வேலையிலே தேவனுக்காக நம்ம 200 பாடல்களை பாடுவோம். ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு சாங் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணை இல்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இல்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, ஆமென்.
சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அதி சீக்கிரத்தில் இந்த உலகமும் நடக்கிற இந்த உபத்திரங்கள் நம் மத்தியிலிருந்து நீங்கி போடும். என் உயிரான உயிரான இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உணர்வெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். நாம் 2 நிமிடம் தேவனுடைய சன்னதியில் ஆராதிப்போம், நோக்கி பார்ப்போம். பாட்டுக்காரன் பாடினது போல நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் நீங்கிவிடும். உலகெங்கும் இருக்கிற இந்த கொள்ளை நோயை பற்றி நீ பயப்படாதே, திகையாதே. தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறார். நேற்று இருந்தவர்கள் இன்று நம்ம இடத்துல இல்லை. இன்னைக்கு காலையில் இருந்தவங்க இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்மளோட இல்லை. பட் உங்களையும் என்னையும் ஜீவனுள்ள வைத்திருக்கிறதே மகா பெரிய கிருபை. எத்தனை பெரிய தயை. We are still sinners, but He has chosen us. நம் பாவிகளாய் இருந்தும் இவ்வளோ பெரிய கிருபை. அது இல்லவா ஒரு பெரிய தயை. நம்மகிட்ட நமக்கு வேண்டியது நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஆசைப்பட்டது நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கலாம். பட் அவரோட
கிருபை நம்மளோட இருக்குது. அதுக்காக தேவனை என்றென்றைக்கும் நாம் சோதரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நீ உலகத்துல எதை செய்கிறாயோ, என்ன செய்கிறாயோ, என்ன செய்ய நினைக்கிறாயோ, இல்ல அது செய்யாம கூட இருக்கலாம், இல்ல என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அதெல்லாம் முக்கியமல்ல. தேவனுடைய பாதத்தை பற்றி கொள்வதே பெரிய கிருபை. அதை என்றைக்கும் நம்ம மறக்க கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு விடக்கூடாது. பிசாசானவன் தேவையில்லாம ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம், மன சஞ்சலம் உண்டாக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் பாதத்தை விட்டு நம்ம விலகக்கூடாது. வரக்கூடிய காலங்கள் குறுகிய காலங்களா இருக்கிறது. வரக்கூடிய காலங்கள் போராட்டங்கள் மிகுந்த காலங்களா இருக்க போகுது. ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும். பாட்டுக்காரன் பாடினது போல இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறோம் என்று பாட்டும் பாடினா மட்டுமே போதாது. நம்ம வாழ்க்கையில இரவும் பகலும் அவர் தியானிக்கணும், அவர் வசனத்தை தியானிக்கணும், விசுவாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற போறார் என்ற விசுவாசம் முதலாவது நமக்குள் இருக்க வேண்டும். அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை நம்மளோடு இருக்கும். அவர் உங்களை என்னையும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாக அவர் தேர்ந்தெடுத்தார். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வளரணும், என்ன பண்ணணும்னு அவருக்கு முன்னாடியே கொடுத்து வச்சிருக்காரு. அதை பற்றி நம்ம ரொம்ப யோசித்து வருத்தப்பட தேவையே இல்லை. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு, உங்களுடைய வீட்டிற்கு, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்கும் மீட்பு வருகிறது. தேவன் இந்த வாக்கை உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது தருகிறார். மீதியான பகுதி அனைவரையும் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். வரக்கூடிய சங்கீத பகுதி, தேவனுடைய பிரசங்க பகுதி உன் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அனைவரையும் அடியானை மறித்து நீர் வழிபட மாட்டார். இந்த வீடியோ பார்த்துருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். நீரே பொருட்படுத்திக்கணும். ஆமென். சங்கீதம் 126 நம்ம எல்லாம் சேர்ந்து வாசித்து தியானிப்போம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு சங்கீதத்தை பார்க்கும்பொழுது எப்படியாக ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் எப்படியாக நம்முடைய ஜபத்தை கேட்டு நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் இல்லை நாம் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக எப்படியாக பதில் தரார், எப்படியாக நம்மளை ஒரு சந்தோஷத்தோடு நிரப்புறார், எப்படியாக அந்த பழைய வாழ்க்கையை மறந்து போக செய்கிறார் என்பது தான் இந்த ஒரு சங்கீத பாகம். இந்த நாளில் எனக்கு தெரியாது, இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் இந்த ஒரு சிறையிருப்பில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை இந்த ஒரு கண்ணீரோடு, ஒரு அழுகையோடு, ஒரு துக்கத்தோடு, வேதனையோடு எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சகலத்தையும் பார்க்கிற தேவன். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது. நீதிமான்கள் மேலும் அநீதிமான்கள் மேலும் அவர் 24 மணி நேரம் அவர் கண்ணோக்கி பார்த்து நம்முடைய நிலைமையெல்லாம் அறிந்தவராக அவர் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட ஒன்று என்கரேஜிங் வேர்டாக நாம் சொல்ல முடியும். எந்த ஒரு சிறையிருப்பில் நீங்கள் இருந்தாலும் ஓகே, பரவாயில்லை. வியாதி எனும் சிறை இருப்பா, பரவாயில்லை. இல்லை உங்களை புறக்கணிச்சிட்டாங்களா, பரவாயில்லை. உங்களை தள்ளிட்டாங்களா, பரவாயில்ல. உங்களை ஏளனமாக பேசினாங்களா, பரவாயில்லை. இல்லை பண பற்றாக்குறையா, பரவாயில்லை. வேலை இல்லையா, பரவாயில்லை. அது எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். இந்த நாளில் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும்படியாக கர்த்தர் ஆவலாக இருக்கிறார் என்பது மட்டும் நீங்கள் விசுவாசிச்சுட்டா போதும். கண்டிப்பாக இந்த நாள் கர்த்தருடைய அந்த மகிமையை நீங்கள் காண போகிறீங்க. இந்த இடத்துல கூட நம்ம வந்துட்டு என்ன பார்க்குறோன்னா, அது ஒரு சொப்பனம் காண்கிறது போல இருக்குமா. இந்த நாளில் கூட இந்த வசனத்தை எனக்கென்று வாக்குத்தத்தமாக நான் விசுவாசித்து எடுக்கும்பொழுது என்னுடைய எல்லா காரியங்களும் ஒரு சொப்பனம் போல மாறிவிடும். என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அநேக காரியங்கள், ஐயோ நானா எனக்கு இப்படி இருக்கிறது என்றது போல கர்த்தர் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சிருக்கிறத என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு செய்த அதே தேவன், அதே ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாக இருக்கிறார். அவர் என்னையும் உங்களையும் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். வனாந்தரத்தில் அவாந்திர வெளியில் தன்னுடைய பக்தர்களை பார்த்த தேவன் உங்களையும் பார்க்கிறார். அவருக்கு ஒரு நாமம், அது எல்ரோய். இந்த நாளில் கூட என்னுடைய என்ன துக்கமோ, என்ன அழுகையோ, என்ன சிறையிருப்போ அது கர்த்தரிடத்தில் நம்ம கொண்டு வரும்போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு விடுவித்து நம்முடைய ஒரு உதடுகளை ஒரு ஆனந்த கழிப்பால் நிரப்புகிற தேவனாக இருக்க கம்பீர சத்தத்தோடு கூட நம்ம அவரை ஆராதிச்சு துதிச்சு பாடி அவருக்கு ஒரு சாட்சியாக நிற்கிற ஒரு வாழ்க்கையை மறுபடியுமாக இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தர முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நம்ம செய்ய போகிற காரியம் ஒன்று உண்டு. என்னன்னா, இந்த இடத்துல 4வது வசனத்தில் என்ன இருக்கா, ஒரு ஜபத்தை இந்த பக்தன் செய்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறு இருப்பை திருப்பும். அது ஒன்று கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற. இந்த நாளில் என்னுடைய என்ன பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு பெருசோ சிறுசோ ஒன்றுமே இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாளை நம்ம கேட்போம், தேவனே என்னுடைய சிறையிருப்பை மாற்றும் ஐயா, என்னுடைய கண்ணீரை மாற்றும் ஆண்டவரை, என்னுடைய கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரை, எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்கப்பா அப்பா, எனக்கு இந்த பண பற்றாக்குறை இருக்கு ஆண்டவரை, அப்பா இந்த கடன் தொல்லை எனக்கு இருக்கு ஆண்டவரை, அப்பா என்னுடைய பிள்ளைகள் இப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை, எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரை, என் பிள்ளைகளுடைய கருத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த குடும்பம் மகிமையுள்ள குடும்பமாக, சாட்சியுள்ள குடும்பமாக நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அநேக இடங்கள்ல நாங்க வந்துட்டு ஒரு ஒளி விளக்காக இருக்க, ஒரு உப்பாக இருக்க எங்களை மாத்துங்க ஆண்டவரே. நம்ம ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகலும் இந்த சங்கீதம் 126 படி கர்த்தர் நம்முடைய எல்லா சிறையிருப்பை மாற்றி நம்மை விடுதலையோடு அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில கூட எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக, இந்த மகிமையின் ஆராதனைக்காக, சங்கீத பாகத்திற்காக ஒரு விஷயம் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் நாம் எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நாங்கள் தேசத்திற்காக, இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாக இந்த நேரத்தில் கூட நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தாழ்த்தி ஒரு பாரத்தோடு கூட கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் இந்த நேரத்தில் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, மை நன்றியோடு மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பா, இந்த பரிசுத்த நாளில கூட கர்த்தாவே, அப்பா நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வரும்படியா கர்த்தர் கொடுத்த ஜீவன், சுகபலன், ஆரோக்கியத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் வருமானப்பட்டு கர்த்தாவே தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்தின் மீது மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாட்களில கூட கர்த்தாவே ஜனங்கள் கர்த்தாவே பாரத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு கர்த்தாவே அப்பா இந்த கொரோனா வைரஸின் பாதிப்பின் நிமித்தமாக அப்பா அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மரித்து போனார்கள் ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. நஸ்ரேனாகிய இயேசுவே, நீங்க ஒரு விசை மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க பட்டணத்தின் மீது, எங்க தேசத்தின் மீது மனதுருகுவீராக தகப்பனே. அப்பா, இந்த கொரோனா வைரஸோடைய தாக்கத்தை நீர் அழித்து போடுவீராக. அப்பா, உம்முடைய கல்வாரி ரத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வைரஸோடைய தாக்கம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குறைந்து போகட்டும். அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த கொரோனா வைரஸுடைய வல்லமைகள் எல்லாம் அழிந்து போகட்டும், பரிபூர்ணமாக அழிந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இறங்கினதற்காக நன்றி சுவாமி. நன்றியோடு மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா எங்க தேசத்தை கூட உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராக. எங்க தேசத்துல பாவம் பெருகி கொண்டிருக்க ஆண்டவரே, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, கர்த்தாவே அப்பா அநேகருக்கு விரோதமாக தகப்பனே கொள்ளைகளும் தகப்பனே கடத்தல்களும் நடந்து கொண்டிருக்க ஆண்டவரே. மன துருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல காணப்படுகிற எல்லா பாவமான காரியங்களை நீர் அகற்றி போடுவீராக. எல்லா பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. வாலிப பிள்ளைகளை பாதுகாப்பு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா பெண்களுக்கு பாதுகாப்பை தருவீராக. பெண் பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தருவீராக தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துல கர்த்தாவே அப்பா இதோ தகப்பனே சீனா கர்த்தாவே அப்பா தேசத்துக்கு விரோதமாக சீனா அப்பா பாகிஸ்தான் நேபாள் கர்த்தாவே இப்படியாக தேசத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் எல்லாவற்றையும் சமாதானமாக மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு அப்பா யுத்தமோ எந்தவித பிரச்சனையோ கர்த்தாவே வராதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. அப்பா எங்க தேசத்துல ஒரு ஆசீர்வாத செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல இருக்கிற எல்லா கர்த்தாவே தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நல்ல சுக பலன் கர்த்தாவே ஞானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை நடத்த வேண்டிய அந்த நல்ல விசேஷத்தை ஞானத்தை ஆலோசனை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் சபைகளையும் ஊழியக்காரர்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தருவீராக. எல்லா பொல்லாப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. அப்பா சுவிசேஷம் பரவாத இடங்களிலே சுவிசேஷம் பரவட்டும் ஆண்டவரே. ஆலயம் எழும்பாத இடங்களில் ஆலயம் எழும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வருகை சமீபித்து விட்டது தகப்பனே. இந்த கடைசி நாட்களில தகப்பனே அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆயத்தப்படும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு பாரத்தை கொடுத்து நீர் நடத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க அனைவரையும் ஹாலி வர்ஷிப் சென்டர் முகாந்திரமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க தொடர்ந்து இந்த நேரத்துல கூட ஒரு சில வசனங்களை நாங்க தியானிக்க போகிறோம். இந்த நாளில கூட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை நாங்க வாசிக்கலாம். எபிரேயர் 11:6 மற்றும் 7. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் ಅಳಿக்கிறவர் என்றும் ವಿಶ್ವಾಸಿக்க வேண்டும். ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 5 ಮತ್ತು 6ನೇ ವಚನಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. ಆದರೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವವನು ದೇವರು ಇದ್ದಾನೆ ಮತ್ತು ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಂಬುವುದು ಅವಶ್ಯ. ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಎಂದು. விசுவாசமும் பிரியமும் இந்த இடத்துல ஒன்றை ஒன்று படுத்தப்பட்டிருக்கிறது. ನಂಬಿಕೆ ಮತ್ತು ಮೆಚ್ಚುಗೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದಕ್ಕೊಂದು ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದಾಗಿದೆ. விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானவனாக நடப்பான். ನಂಬಿಕೆ ಇರುವಂತಹ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. தேவனுக்கு பிரியமா இருக்கிற மனுஷன் விசுவாசத்துல நிலைத்திருப்பான். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೆಯುವಂತ ಮನುಷ್ಯನು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಿಯವುಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ. இந்த பிரியமா இருக்கிறவன் என்று சொல்லும் பொழுது ಪ್ರಿಯವುಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ அவன் நீதிமான், ಆತನು ನೀತಿವಂತನು, அவன் தேவனுக்கு பிரியமான சுபாவங்கள் அவனுக்குள்ளாக காணப்படும். ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವುಳ್ಳ ಸ್ವಭಾವಗಳು ಆತನಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವುದು. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவனை விட்டு அகன்று போய்விடும். ಕರ್ತನಿಗೆ ಅಪ್ರಿಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುವುದು. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, எல்லாரும் நிறைய பேர் சொல்வாங்க எனக்கு விசுவாசம் இருக்கு விசுவாசம் இருக்கு. ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ ನನ್ನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇದೆ ಎಂದು. ஆனால் அவர்களுக்குள்ளாக தேவனுக்கு பிரியமான சுபாவங்கள் காரியங்கள் ஒன்றுமே இருக்காது. ಆದರೆ ಅವರೊಳಗೆ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದಂತ ಸ್ವಭಾವಗಳು ಕಾರ್ಯಗಳು ಏನು ಕಾಣಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. அவர்களுக்கு பெயர் அளவில் பேச்சளவில் தான் விசுவாசம், ಹೆಸರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಆತನಿಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ, மற்றபடி அவங்களுக்கு அந்த உண்மையான விசுவாசம் இருக்காது. ಆದರೆ ಅವರೊಳಗೆ ನಿಜವಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರಲಾರದು. ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி வரும் பொழுது ಯಾವುದಾದರೂ ಸಮಸ್ಯೆ ಹೋರಾಟ ಎಂದು ಹೇಳಿ ಬರುವಾಗ ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் தான் அவங்களால விசுவாசத்தோடு இருக்க முடியும். ನಿರ್ದಿಷ್ಟವಾದಂತ ಸಮಯದೊಳಗೆ ಮಾತ್ರವೇ ಅವರು ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಲು ಸಾಧ್ಯ. அதற்கப்புறம் நேரம் ஆக 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 ಅದಾದ ಮೇಲೆ ಸಮಯ ಹೋಗುತ್ತಾ அவர்களுடைய விசுவாசத்தை இழந்தவர்களாக, ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ, ஜனங்களை தேடுகிறவர்களாக, ಜನರನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿ, சுயபலத்தை உபயோகிக்கிறவர்களாக,
ಬಲವನ್ನು ಪ್ರಯೋಗಿಸುವವರಾಗಿ இப்படிப்பட்டவர்களாக மாறி ಈ விடுகிறார்கள். ರೀತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. ஆனால் அவர்களுடைய மைண்ட் செட் என்னன்னாக்கா, ಆದರೆ ಅವರ ಮನಸ್ಥಿತಿ ಏನೆಂದರೆ விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், நாம் செயல்படவும் வேண்டும். ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ಇರಬೇಕು, ನಾವು ಕ್ರಿಯೆನೂ ಮಾಡಬೇಕು ಎಂದು. ஆனால் உண்மையான அந்த விசுவாசம் இருக்காது. ಆದರೆ ನಿಜವಾಗಲೂ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರಲಾರದು. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, நாம் இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். ನಾವು ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த விசுவாசமானது எங்களுக்கு மிகவும் முக்கியமானதொன்று. ಈ ನಂಬಿಕೆ ಆದದ್ದು ನಮಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಒಂದಾಗಿದೆ. எங்களுக்கு உண்மையான விசுவாசம் இருந்துச்சுனாக்கா, ನಮಗೆ ನಿಜವಾಗಲೂ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ நாங்க தேவனுக்கு பிரியமான எல்லா காரியங்களிலும் வாஞ்சியோடு வைராக்கியத்தோடு செயல்படுவோம். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ದಾಹ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಲವಲವಿಕೆಯಿಂದ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுவோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರತಿಫಲಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. இதுதான் உண்மையான விசுவாசம். ಇದೇ ನಿಜವಾದ ನಂಬಿಕೆ. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀತಿವಂತನು ಬದುಕುವನು ಎಂದು. அப்போ தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவன் தான் பிழைக்க முடியும். ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನು ಮಾತ್ರವೇ ಬದುಕಲಾಗುವುದು. இல்லை என்றால் பிழைக்கவே முடியாது. ಇಲ್ಲವಾದರೆ ಬದುಕಲಾಗದು. நான் ಅನೇಕ சமயம் சொல்லிக்கொண்டு அதுக்காக ஜெபிக்கிறது, அதுக்காக பேசுகிறது அதிகம் உண்டு. ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಮಾತನಾಡುವುದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಉಂಟು. அநேக சமயத்துல எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் பிரதிபலிக்கிறது இல்ல. ಅನೇಕ ಸಾರಿ ನಮ್ಮ ವಾಗ್ದಾನಗಳು ಪ್ರತಿಫಲಿಸುವುದಿಲ್ಲ. எங்க வாக்குத்தத்தங்கள் எங்க வாழ்க்கையில நிறைவேறுறது இல்ல. ನಮ್ಮ ವಾಗ್ದಾನಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರುವುದಿಲ್ಲ. இதற்கு காரணம், ಇದಕ್ಕೆ ಕಾರಣ வேத வசனம் தெரியும், ಸತ್ಯವೇದ ಗೊತ್ತು, விசுவாசம்னா என்னன்னு தெரியும், ನಂಬಿಕೆ ಅಂದರೆ ಏನೆಂದು ಗೊತ್ತು, எல்லாம் அறிந்தும் ಎಲ್ಲ ತಿಳಿದಿದ್ದರು எங்களுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருப்பது நிமித்தமாக ನಮಗೆ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಇರುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ அந்த முழுமையான விசுவாசம் இருக்கிறது ಆ இல்ல. ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ನಂಬಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. அந்த முழுமையான விசுவாசம் இல்லாததினால ಆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ நாங்க ಇರುವುದರಿಂದ தோல்விகளுக்குள்ளாக ನಾವು ಸೋಲಿನೊಳಗೆ பிரச்சனை, ಸಮಸ್ಯೆ, வேதனை, ವೇದನೆ, கண்ணீர், ವ್ಯಾಧಿ, வியாதி இப்படிப்பட்டதான ஒரு கடினமான பாதைகளுக்குள்ளாக நாம் கடந்து ಈ போய் கொண்டிருக்கிறோம். ರೀತಿಯಾದಂತಹ ಕಠಿಣವಾದಂತಹ ಹಾದಿಗಳೊಳಗಾಗಿ ನಾವು ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. தேவன் வந்துட்டு ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, ಆದಿಕಾಂಡ 7:1 ನೋಡುವಾಗ நோவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ನೋಹನನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಾವೇಲೆ ಸೇರಿರಿ, ಈಗಿನವರಲ್ಲಿ ನೀನೊಬ್ಬನೇ ನನ್ನ ಮುಂದೆ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆಯುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ ಎಂದು தேவன் சாட்சி சொல்லுகிறார், ದೇವರು ಸಾಕ್ಷಿ உன்னை ಹೇಳುತ್ತಾರೆ, நீதிமானாக கண்டேன். ನಿನ್ನೊಬ್ಬನ್ನ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ನೋಡಿದ್ದೇನೆ ಎಂದು. அப்ப நீதிமான் என்று சொல்லும் பொழுது ನೀತಿವಂತ ಎಂದು ಹೇಳುವಾಗ தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்கிறவன், ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರವೇ ಮಾಡುವವನು, சுயநலமற்றவன், ಆ ಸ್ವಾಭಿಮಾನ ಇಲ್ಲದೆ ಇರುವವನು, அவனுக்குள்ள மாம்சம் இருக்காது, ಆತನೊಳಗೆ ಶರೀರ ಭಾವ ಇರಲಾರದು, எந்த நேரமும் தேவனுடைய இருதயத்தை உடையவனாக இருப்பான். ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ದೇವರ ಹೃದಯವನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿರುವನು. அதே வண்ணமாக ஆதியாகமம் 6:9 பார்க்கும் பொழுது, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆದಿಕಾಂಡ 6:9 ನೋಡುವಾಗ நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ಆತನು ನೀತಿವಂತನು, ತನ್ನ ಕಾಲದವರಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲದವನು ಆಗಿದ್ದನು. நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தது மாத்திரமல்ல, ನೀತಿವಂತನು ತಪ್ಪಿಲ್ಲದವನಾಗಿ ಇದ್ದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாகவும் காணப்படுகிறார். ದೇವರೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡದ್ದನ್ನು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. தேவனோடு கூட பேசுகிறவன், ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವವನು, தேவனோடு கூட நடக்கிறவனாக காணப்படுகிறார். ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆಯುವವನಾಗಿ நாம் ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஆராதிக்கிற தேவன் ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ಆತನು ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳ ದೇವರು. அந்த பரிசுத்தம் உள்ள தேவனோடு கூட ಆ ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳ ದೇವರೊಂದಿಗೂ அவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு நடக்கும் பொழுது மாத்திரமே, ಆತನು ಬಯಸುವಂತಹ ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ಮಾತ್ರವೇ அவரோடு கூட நாங்க சஞ்சரிக்க முடியும். ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಸಂಚರಿಸಲು ಸಾಧ್ಯ. இல்லன்னா ஒரு காலம் முடியாது. ಇಲ್ಲವಾದರೆ ಯಾವತ್ತಿಗೂ ಅದಾಗದು. எனக்கு அருமையான தேவனுடைய ನನ್ನ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, இன்றைக்கு நீயும் நானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ಇಂದು ನೀವು ನಾನು ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವಾ? ஒவ்வொரு செகண்ட் அவரோடு கூட நாங்க பேசுகிறோமா? ಪ್ರತಿ ಗಳಿಗೆಯೂ ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವಾ? அவரோடு கூட நடந்துட்டு இருக்கிறோமா? ಆತನೊಂದಿಗೆ ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದೇವಾ? நாங்க சற்று யோசித்து பார்க்க ನಾವು வேண்டும். ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. இது மிகவும் முக்கியமான காரியம். ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯ. இப்படிப்பட்டதான விசுவாசம் எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது ಈ ರೀತಿಯಾದಂತ ನಂಬಿಕೆ
ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಾಗ, இப்படிப்பட்டதான தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, ಈ ರೀತಿಯಾದಂತ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ, இப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே, ಈ ರೀತಿಯಾದಂತ ನೀತಿವಂತರಾಗಿ ನಾವು ಇರುವಾಗ ಮಾತ್ರವೇ நாம் பரலோகத்திற்கு போக முடியும். ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಾಗುವುದು. நாம் ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியும். ಮತ್ತು ಒಂದು ಕೂಟವನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಿದ್ಧಗೊಳಿಸಲಾಗುವುದು. எனக்கு ಅರುமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗನೇ, கர்த்தர் இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ಕರ್ತನು ಇಸ್ರಾಯೇಲಿನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಷ್ಟಪಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நீயும் நானும் ஆசீர்வாதமா இருப்பதே தேவனுக்கு பிரியம். ನೀವು ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವುದೇ ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ. அது எங்க வாழ்க்கையில நடக்கிறதே இல்ல. ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ನಡೆಯುತ್ತಾ ಇಲ್ಲ. ஒரு சில சமயம் மேல போகுது, ஒரு சில சமயம் கீழே போகுது. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೇವೆ, ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಕೆಳಗೆ ಬರುತ್ತೇವೆ. இதற்கு காரணம் என்னன்னா, ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂದರೆ நாங்க தேவனுக்கு பிரியமானபடி நடப்பதில்லை. ನಾವು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. தேவனுக்கு பிரியமான அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இல்ல. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತಹ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. ஏன்னா வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ಏಕೆಂದರೆ ಸತ್ಯವೇದ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 1 பேதுரு 3:12 பார்க்கும் பொழுது, 1 ಪೇತ್ರ 3:12 ನೋಡುವಾಗ, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು ನೀತಿವಂತರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸುತ್ತದೆ. யார் அந்த நீதிமான்? ಯಾರು ಆ அந்த ನೀತಿವಂತನು? விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். ಆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು. யார் அந்த விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன்? ಯಾರು ಆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನು? தேவனோடு கூட நடக்கிறவன். ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆಯುವವನು. இது எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ಇದು ನಾವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த காரியத்தில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட ಈ வேண்டும். ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ಕರ್ತನು ನೀತಿವಂತರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. ಆತನು ಅವರ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡುತ್ತಾನೆ. அவன் யார் நீதிமானா இருக்கிறானோ, ಯಾರು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೋ, யார் விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ, ಯಾರು ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದಾನೋ, அவர்கள் மீது தான் தேவனுடைய கண் நோக்கமாய் இருக்கிறது. ಆತನ ಮೇಲೆ ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟಿದೆ. அவர்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ಅವರ ಪ್ರತಿಯೊಂದು ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಶಬ್ದವನ್ನು இப்ப ಕೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. எங்களுக்கு ஒரு சில காரியம் தெளிவா இருக்கும். ಈಗ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. ஏன் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வந்துட்டு இல்ல? ಯಾಕೆ ನಮ್ಮ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತಿಲ್ಲ? ஏன் எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுறது இல்ல? ಯಾಕೆ ನಮ್ಮ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರುವುದಿಲ್ಲ? சிம்பிளா பார்க்கும் பொழுது, ನಾವು ತುಂಬಾ ಸರಳವಾಗಿ ನೋಡುವಾಗ, விசுவாசம் உள்ளவன் தேவனுக்கு பிரியமா இருப்பான். ನಂಬಿಕೆ ಇಡುವವನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುತ್ತಾನೆ. தேவனுக்கு பிரியமா இருக்கிறவனுக்குள்ளதான் உண்மையான விசுவாசம் காணப்படும். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರುವವನು ಮಾತ್ರವೇ ಆತನೊಳಗೆ ನಿಜವಾದಂತ ನಂಬಿಕೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த விசுவாசத்திற்கு தான் பலன் உண்டு. ಆ ಒಂದು ನಂಬಿಕೆಗೆ ಮಾತ್ರವೇ ಪ್ರತಿಫಲ ಉಂಟು. ஏன்னா ಮಾರ್ಕ್ 9:23 சொல்லப்பட்டிருக்கு, ಏಕೆಂದರೆ ಮಾರ್ಕನು 9:23 நீ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ನೀನು ನಂಬಿದರೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. நீ விசுவாசிக்கும் போது தான் அது நடக்கும். ನೀನು ನಂಬುವಾಗ ಮಾತ್ರವೇ ಅದು ನಡೆಯುವುದು. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும். ನಂಬುವವನಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. அப்ப இந்த விசுவாசிக்கிறவன் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது, ಈ ನಂಬುವವನು ನಂಬಿಕೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ, தேவனுக்கு பிரியமா இருக்கிற உனக்கு ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರುವಂತ ನಿನಗೆ எல்லாமே கூடும், ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ, எல்லாமே ஆகும். ಎಲ್ಲವೂ ಆಗುವುದು. நாங்க சும்மா பிளைண்டா ನಾವು ಸುಮ್ಮನೆ ಕುರುಟಾಟವಾಗಿ ஏசப்பா எனக்கு செய்வார், ஏசப்பா எனக்கு செய்வார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ஜெபம் இருக்காது, ಪ್ರಾರ್ಥನೆ ಇರಲಾರದು, பைபிள் வாசிப்பு இருக்காது, ಸತ್ಯವೇದ ಓದುವಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ, ஆலயம் இருக்காது, ಆಲಯ ಇರುವುದಿಲ್ಲ, ஆவியின் கனிகள் இருக்காது, ಆತ್ಮನ ಫಲ ಇರುವುದಿಲ್ಲ, இது ஒண்ணுமே இருக்காது. ಇದೇನು ಇರುವುದಿಲ್ಲ. எனக்கு விசுவாசம் சொல்லிட்டு ನನಗೆ ನಂಬಿಕೆ ಅಂತ ಹೇಳಿ நாங்களே அப்படியே யோசிச்சுட்டு நாங்க நம்பிட்டு இருந்தோம்னாக்கா, ನಾವು ಹಾಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಾವು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೇವಾದರೆ நாங்க ஏமாந்து போவோம். ನಾವು ಮೋಸ ಹೋಗುತ್ತೇವೆ. இந்த உலகத்திலும் எங்களால அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿಯೂ ನಾವು ಆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾರೆವು. பரலோகத்துக்கு போவது மிகவும் கடினமாக ಮತ್ತೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಬಹಳ ಕಠಿಣವಾಗುವುದು. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದವು ஐஸ்வர்யத்தை கூட்டும், ಅದು ಭಾಗ್ಯದಾಯಕವು, அதோட வேதனையை கூட்டா. ಅದರೊಂದಿಗೆ ವ್ಯಸನವನ್ನು ಸೇರಿಸನು. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்துல பரிபூரணம் உண்டு. ಯೆಹೋವನ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣತೆ ಇದೆ. அந்த பரிபூரணம் எனக்கு வேணும்னாக்கா ಆ ಪರಿಪೂರ್ಣತೆ ನನಗೆ
ನನಗೆ ಬೇಕಾದರೆ எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். ನನ್ನೊಳಗೆ ಆ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. நாங்க விசுவாசம்னா அந்த விசுவாசத்துக்குள்ள இல்ல. ಆ ನಂಬಿಕೆ ಅಂದ್ರೆ ಆ ನಂಬಿಕೆಯೊಳಗೆ ಅಲ್ಲ. தேவனுக்கு பிரியமாய் இருந்து எதிர்பார்க்கும் பொழுது, ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇದ್ದು ಎದುರು ನೋಡುವಾಗ, தேவனுக்கு பிரியமாய் இருந்து வாக்குத்தத்தங்களை எதிர்பார்க்கும் பொழுது, ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿದ್ದು ಆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವಾಗ, விண்ணப்பிக்கும் போது, ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಾಗ, ஜெபிக்கும் போது, ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அது 100% நிறைவேறும். ಅದು 100% ನೆರವೇರುವುದು. கர்த்தர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ಕರ್ತನು ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಕೇಳುವವನು ಮಾತ್ರವಲ್ಲ, அதை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார். ಅದನ್ನು ಕೇಳಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நாங்க ஆராதிக்கிற தேவன் ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya, ஹalleluya. அவர் வெறுமையாக ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல, ಆತನು ಬರಿದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವವನು ಮಾತ್ರವಲ್ಲ. எப்பொழுது எங்களுக்குள்ளாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கிறதோ, ಯಾವಾಗ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ನಡೆಯುವುದೋ, அப்பொழுது தான் எங்களுக்குள்ளாக அந்த கர்த்தர் தேவனுடைய அந்த உத்தரவு எங்களுக்கு கிடைக்காது. ಆಗ ಮಾತ್ರವೇ ಕರ್ತನಿಂದ ಉತ್ತರವು ನಮಗೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு மீண்டும் ஒரு விசை கூட வரலாம். ಇಬ್ರಿಯರಿಗೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಮತ್ತೆ ನೋಡೋಣ. அந்த 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ಆ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, ನೋಹನು ಅದುವರೆಗೆ ಕಾಣದಿದ್ದ ವಿಷಯಗಳನ್ನು ಕುರಿತು தேவ எச்சரிப்பு பெற்று, ದೈವೋಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿ பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ತನ್ನ ಮನೆಯವರ ಸಂರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ನಾವೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿದನು. அந்த கடைசி லைன்ல பார்க்கும்போது, ಕೊನೆಯ ಒಂದು ಸಾಲಿನಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானார். ನಂಬಿಕೆಯ ಫಲವಾದ ನೀತಿಗೆ ಬಾಧ್ಯನಾದನು ಎಂದು. அப்ப அந்த விசுவாசம் தான் அந்த நீதிமான மாற்றுகிறது. ಆ ನಂಬಿಕೆಯ ಆತನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು. தேவனுக்கு பிரியமுள்ளவன், ದೇವನಿಗೆ ಪ್ರಿಯವಾದವನು. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, அந்த விசுவாசிக்கிற மனுஷனுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. ಆ ನಂಬುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯ ಶಬ್ದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நோவா தேவனை அதிகமாக விசுவாசிக்கிறவனாக காணப்பட்டான். ನೋಹನು ದೇವರನ್ನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ನಂಬುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. அதிகமாக தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்ததின் நிமித்தமாக, ಆತನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇದ್ದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, விசுவாசம் உள்ளவனாக இருந்ததின் நிமித்தமாக, ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿ ಇದ್ದದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் அவனுக்கு உண்டாகிறது. ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ ಒಂದು ಸ್ವರವು ಆತನಿಗೆ ಉಂಟಾಯಿತು. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, தேவ பிள்ளைகளுக்கு, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் ஒருவேளை ஊழியக்காரர் முகாந்திரமாக வரும் பொழுதோ, ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದ ಒಂದು ವೇಳೆ ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರುವಾಗಲ್ಲ, இல்ல வேதத்தை வாசிக்கும் பொழுது வரும் பொழுதோ, ಅಥವಾ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ ಬರುವಾಗಲೋ, அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. ಅವರಿಂದ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ஒரு சில சமயத்துல எச்சரிப்பின் சத்தம் வரும் பொழுது, ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದ ಬರುವಾಗ, நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், ನಾನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿದ್ದೇನೆ, பைபிள் வாசிக்கிறேன், ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಓದ್ತೇನೆ, ஜெபிக்கிறேன், ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, ஊழியம் செய்கிறேன், ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ, ஆராதிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், இந்த எச்சரிப்பின் சத்தம் எனக்கு இல்ல, ಈ ಎಚ್ಚರಿಕೆಯ ಶಬ್ದ ನನಗಲ್ಲ, அந்த எச்சரிப்பை தள்ளி விடுகிறார்கள். ಆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೋಡುವಾಗ தேவனுடைய அழைப்பு வருகிறது. ದೇವರ ಕರೆಯುವಿಕೆ ಬರುತ್ತದೆ. நோவாவை பார்க்கும் பொழுது, ನೋಹನನ್ನು ನೋಡುವಾಗ ஒரு எச்சரிப்பின் சத்தம் ಒಂದು வருகிறது. ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದ இந்த ಬರುತ್ತದೆ. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டவுடன் ಈ ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದ ಕೇಳಿದಾಕ್ಷಣ அவன் பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான். ಆತನ ಭಯಭಕ್ತ ಉಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போகல, ಆ ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಹೌದು ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗಲಿಲ್ಲ. பயபக்தியோடு அதை செயல்படுத்துகிறவனாக மாறுகிறான். ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಅದನ್ನು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಮಾಡುವಂತೆ ಆತನು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. கர்த்தர் என்ன, தேவன் என்ன எச்சரிப்பு அவனுக்கு கொடுத்தாரோ, ಕರ್ತನು ಯಾವ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟರೋ, பயபக்தி உள்ளவனாகி, ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ, ஆயத்தப்பட்டு, ಸಿದ್ಧಗೊಂಡು, அதை செயல்படுத்துகிறவனாக மாறுகிறான். ಅದನ್ನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவன் வெறுமையாக இருக்கவில்லை. ಏನೋ ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆತನು ಬರಿದಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. பயபக்தியோடு ஆயத்தப்பட்டு
ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಸಿದ್ಧಗೊಂಡು அவன் செயல்படுகிறவனாக மாறுகிறான். ಆತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, உங்களுக்கு வருகிற தேவ எச்சரிப்பை நீங்க எப்படியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? ನಿಮಗೆ ಬರುವಂತಹ ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? நோவா ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். ನೋಹನು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನು. அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நீதிமானாக காணப்படுகிறான். ಆ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀತಿವಂತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. அதாவது தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்படுகிறான். ಅಂದರೆ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. அவனுக்கு அந்த எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. ಆತನಿಗೆ ಆ ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಕಾರಣ தேசம் பாவத்தினாலே பெருகி பெருகி போய் கொண்டிருக்கிறது. ದೇಶವು ಪಾಪದಿಂದ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. அது தேவனால தாங்கிக் கொள்ள முடியாத போய் விடுகிறது. ದೇವರಿಂದ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಾರದೆ ಹೋಯಿತು. அந்த ஜனங்கள் மத்தியில, ಆ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இந்த ஒரு குடும்ப தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. ಈ ಒಂದು ಕುಟುಂಬವೇ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. நிறைய பேர் சொல்வாங்க, ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் வந்துட்டு எப்படி என்னால ஜெபிக்க முடியும், ಯಾವ ರೀತಿ ನನ್ನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗುವುದು, நான் எப்படி நான் ஆலயத்துக்கு வர முடியும், ಯಾವ ರೀತಿ ನಾನು ಆಲಯಕ್ಕೆ ಬರಲಾಗುವುದು, என்னுடைய வேலை ஸ்கெட்யூல் இப்படியா இருக்கு, ನನ್ನ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿದೆ, என் குடும்பம் இப்படியா இருக்கு, ನನ್ನ ಕುಟುಂಬ ಹೀಗಿದೆ அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்லி ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ஜெபத்தை தவிர்க்கிறார்கள், ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ, ஊழியத்தை தவிர்க்கிறார்கள், ಸೇವೆಯನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதை கைவிட்டு விடுகிறார்கள், ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ಕೈಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ, பல காரணங்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள். ಹಲವಾರು ಕಾರಣಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಇಡುತ್ತಾರೆ. ஆனா இந்த இடத்துல நோவாவை பார்க்கும் பொழுது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಹನನ್ನು ನೋಡುವಾಗ அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் வாழ்ந்தாலும், ಅಷ್ಟು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಜೀವಿಸಿದರು, தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பமாக இருக்கிறது. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ಕುಟುಂಬವಾಗಿದ್ದಿದೆ. கர்த்தர் சாட்சி சொல்லுகிற ஒரு மகனாக காணப்படுகிறார். ಕರ್ತನೇ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತಹ ಒಬ್ಬ ಮಗನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. ரெவலேஷன் 3:19 பார்க்கும் பொழுது, ಪ್ರಕಟಣೆ 3:19 ನೋಡುವಾಗ கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ ಕರ್ತನು ಯಾರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೋ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறவராக காணப்படுகிறார். ಅವರನ್ನೇ ಖಂಡಿಸಿ ಶಿಕ್ಷಿಸುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஏன்னா அவர்களை பாதுகாக்க வேண்டும், ಏಕೆಂದರೆ ಅವರನ್ನು ಸಂರಕ್ಷಿಸಬೇಕು, அவர்களை வழிநடத்த வேண்டும், ಅವರನ್ನು ದಾರಿ ನಡೆಸಬೇಕು, அவருடைய தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಅವರು ನೆರವೇರಿಸಬೇಕು. அதற்காக அவங்களை அப்படியே கைட் பண்ண ஆரம்பிப்பார். ಅದಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ದಾರಿ ನಡೆಸಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. ஒரு சில சமயம் சிக்ஷிப்பார், ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾರೆ, ஒரு சில சமயம் கண்டிப்பார். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಖಂಡಿಸುತ್ತಾನೆ. இதெல்லாம் ஜனங்களால புரிந்து கொள்ளாதது நிமித்தமாக ಇದೆಲ್ಲ ಜನರಿಂದ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ பின்வாங்கி போகிறார்கள். ಹಿಂಜರಿದು ಹೋಗುತ್ತಾರೆ. காரணம் தேவனுக்கு பிரியமான சுபாவம் இல்ல, ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಸ್ವಭಾವವಿಲ್ಲ, நீதிமானா இல்ல, ನೀತಿವಂತನಾಗಿಲ್ಲ. அது நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும் பொழுது, ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಎಂದು ಹೇಳಿ ಬರುವಾಗ தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாக காணப்படுகிறார்கள், ದೂರ ಹೋಗುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆகவே நாங்க ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்துல ಪಾಪ ತುಂಬಿದಂತ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ இந்த நீதிமானின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றும்படியாக விரும்புகிறார். ಈ ನೀತಿವಂತನನ್ನು ಕಾಪಾಡುವಂತೆ ಕರ್ತನು ಬಯಸುತ್ತಾನೆ. அதுக்காக ஒரு பேழையை செய்ய சொல்லுகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ನಾವೆಯನ್ನು ಮಾಡಲು ಹೇಳುತ್ತಾನೆ. அவன் தேவனுக்கு பிரியமானவனாக விசுவாசம் உள்ளவனாக இருந்ததனால ಆತನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳವನಾಗಿ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ அந்த வார்த்தையை கேட்டு ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ பயபக்தி உள்ளவனாಗಿ விசுவாசத்தோடு ನಂಬಿಕೆಯಿಂದ அந்த பேழையை செய்கிறவனாக காணப்படுகிறான். ಆ ನಾವೆಯನ್ನು ಮಾಡುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. அவன் அந்த பெரிய பேழையை செய்ய ஆரம்பிக்கிறான். ಆ ದೊಡ್ಡ ನಾವೆಯನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. அப்ப செய்யும் பொழுது மற்ற ஜனங்க சும்மா இருந்திருப்பாங்களா? ಅದು ಮಾಡುವಾಗ ಬೇರೆ ಜನರು ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತಿದ್ದರಾ? அவன் அந்த இடத்துல கர்த்தரை பத்தி சொல்லுகிறான். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನ ಬಗ್ಗೆ ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. கர்த்தருடைய வார்த்தையை பத்தி சொல்லுகிறான். ಕರ್ತನ ವಾಕ್ಯಗಳು ಉಂಟಾದದರ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை பற்றி சொல்லுகிறான். ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ ಶಬ್ದದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. ஜனங்களுடைய செவி கேட்கவில்லை, ಆದರೆ ಜನರ ಕಿವಿ ಕೇಳಿಸಲಿಲ್ಲ, அவர்களுடைய இருதய உணர்வடையவில்லை, ಆ ಒಂದು ಹೃದಯ ಗ್ರಹಿಸಲಿಲ್ಲ. பாவம் பெருகி 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 கொண்டே இருக்கு. ಪಾಪವು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೆಚ್ಚುತ್ತಲೇ ಇದೆ. இந்த நோவா குடும்பத்தை பார்த்து அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள். ಈ ನೋವನ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿ ಅವರು ಹೀಯಾಳಿಸುತ್ತಾರೆ. இது ஒரு பைத்தியக்கார குடும்பம் சொல்லி ஏளனம் பண்ணி இருப்பார்கள். ಇದು ಹುಚ್ಚು ಕುಟುಂಬ ಎಂದು ಹೇಳಿ ಹೀಯಾಳಿಸಿ
ನಿಲ್ಲಿಸಿರುತ್ತಾರೆ. ஏன்னா அவ்வளவு பெரிய பேழை செய்யறது சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. ಏಕೆಂದ್ರೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ನಾವೆಯನ್ನು ಮಾಡುವುದು ಸಾಧಾರಣವಾದಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯವಲ್ಲ. அவன் ಅನೇಕ நாட்கள் வருஷ கணக்காக செய்து கொண்டிருக்கிறான். ಅನೇಕ ದಿನಗಳು ವರ್ಷಗಳ ಕಟ್ಟಲೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா விசுவாசத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ಆತನ ನಂಬಿಕೆಯಿಂದ ಆತನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதுக்கு காரணம் என்னன்னா, ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂದರೆ தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷன், ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದಂತ ಮನುಷ್ಯ, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவன், ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದದ್ದನ್ನು ಮಾಡುವವನು. இந்த நாட்கள்ல பாக்கும்போது ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நிறைய பேர் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க. ತುಂಬಾ ಜನ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. காரணம் என்னன்னாக்கா, ಕಾರಣ ಏನೆಂದ್ರೆ எனக்கு அவங்களுக்கு பிரியமானவங்க யாராவது கை விட்டுட்டு இருப்பாங்க. ಅವರಿಗೆ ಪ್ರಿಯರಾದವರು ಯಾರಾದ್ರೂ ಕೈ ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. அந்த பிரியத்தின் நிமித்தமாக ಆ ಒಂದು ಮೆಚ್ಚುಗೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளுகிறார்கள். ತಮ್ಮ ಒಂದು ಜೀವವನ್ನೇ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இது பிசாசின் காரியங்கள். ಇದು ಪಿಶಾಚನ ಕಾರ್ಯಗಳು. இந்த இடத்துல நோவா தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்ததுனால, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಹನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯುಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿ ಇದ್ದದರಿಂದ என்ன கேவலம் வரட்டும், ಏನೇ ಈ ಹಳಿಸುವಿಕೆ ಬರಲಿ, என்ன ஜனங்க சொல்லட்டும், ಏನೇ ಜನರು ಹೇಳಲಿ, தேவன் விரும்புகிறத நான் செய்யறேன். ದೇವರು ಬಯಸುವುದನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனா இந்த காலத்துல நிறைய பேர் இதை செய்யறது இல்ல. ಆದ್ರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. கேட்டாக்கா, ಕೇಳಿದ್ರೆ என் புருஷன் இப்படி, ನನ್ ಗಂಡ ಹೀಗೆ, என் மனைவி இப்படி, ನನ್ ಹೆಂಡತಿ ಹೀಗೆ, என்னுடைய வேலைக்காரி இப்படி, ನನ್ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಹೀಗೆ, இப்படி ஏதோ ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் சொல்லி சொல்லி தப்பிச்சிட்டு போறாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಏನೋ ಒಂದು ಆಪು ಓಪುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால அவங்க நித்திய ஜீவனை இழந்து விடுகிறார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಅವರು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். ದೇವರ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தேவனுடைய இருதயத்தை நிறைவேற்றுகிற ஒரு நோவாவாக காணப்பட்டார். ದೇವರ ಹೃದಯದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವ ನೋಹನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. தேவனுடைய இருதயத்தை நிறைவேற்றுகிற நோவாக்கு நல்லா தெரியும், ದೇವರ ಹೃದಯವನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ನೋವನಿಗೆ ಗೊತ್ತು, எனக்கு நன்மை கர்த்தர் எப்படியாவது செஞ்சே செய்வார். ನನಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಹೇಗಾದರೂ ಮಾಡೇ ಮಾಡುತ್ತಾರೆ. மனுஷனுடைய நன்மை வேண்டாம், ಮನುಷ್ಯರ ಒಳಿತು ನನಗೆ ಬೇಡ, அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேண்டாம், ಅವರ ಶಿಫಾರಸು ನನಗೆ ಬೇಡ, அவனுடைய உதவி வேண்டாம், ಅವರ ಸಹಾಯ ಬೇಡ, எனக்கு தேவன் போதும். ನನಗೆ ದೇವರು ಸಾಕು. தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கு? ದೇವರ ಹೃದಯ ಹೇಗಿದೆ? நோவா காப்பாற்றப்படணும், ನೋಹನು ಸಂರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು, நல்லா இருக்கணும், ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. தேவனுக்கு பிரியமானபடி செய்கிற ஒவ்வொரு மனுஷன் மீதும் ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮೇಲೂ தேவனுடைய கண்கள் 24 மணி நேரமும் நோக்கமா இருக்கும். ದೇವರ ಕಣ್ಣುಗಳು 24 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಕಟಾಕ್ಷಿಸುತ್ತದೆ. அவன் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு டக்கு டக்குன்னு பதில் வரும். ಆತನು ವಿಜ್ಞಾಪಿಸುವ ಪ್ರತಿ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ತಕ್ಷಣವೇ ಉತ್ತರ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. நாங்க எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கோம், ಎಷ್ಟೋ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. எத்தனையோ தேவ பிள்ளைங்க ஜெபித்த உடனே கர்த்தர் பதில் தருவார். ಎಷ್ಟೋ ದೇವರ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣವೇ ಕರ್ತನು ಉತ್ತರವನ್ನು எத்தனையோ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவ பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, பதிலே வர்றது. ಎಷ್ಟೋ ದೇವರ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, ಉತ್ತರ ಸಿಗುತ್ತಾ ಇಲ್ಲ. இதுதான் தேவனுக்கு பிரியமும் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்கிற மனுஷனுக்குள்ள ஒரு வித்தியாசம். ಇದೇ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದ ಮತ್ತು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ಮನುಷ್ಯರಿಗೆ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ. ஆகவே இதை நம்ம எச்சரிக்கையாக இதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எனக்கு அருமையான தேவனுடைய ನನ್ನ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, விசுவாசம் என்பது ನಂಬಿಕೆ ಎಂಬುದು தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறது. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದು. தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறது தான் ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದು ಮಾತ್ರವೇ நீதிமான். ನೀತಿವಂತ. இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ಈ ರೀತಿಯ ಆದವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕರ್ತನು ಕೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆகவே தான் ಆದ್ದರಿಂದಲೇ கர்த்தர் நோவா மீது கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். ದೇವರು ನೋಹನ ಮೇಲೆ ಕನಿಕರ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. இந்த தேசத்தை அந்த ஜனங்களை அழிக்கும் பொழுது ಈ ಜನರನ್ನು ನಾಶ ಮಾಡುವಾಗ அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ಅದರಿಂದ ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ நோவாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ನೋಹನೊಂದಿಗೆ ಕರ್ತನು நீ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஒரு பேழையை கட்டு, ನೀನೊಂದು ನಾವೆಯನ್ನು ಕಟ್ಟು, அந்த பேழையின் முகாந்திரமாக நான் உன்னை உன் குடும்பத்தை காப்பாற்ற ಆ போகிறேன். ನಾವೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುತ್ತೇನೆ ಎಂದು. அந்த தேவ வார்த்தையில் அவன் சந்தேகப்படவில்லை. ಆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಸಂಶಯ ಪಡಲಿಲ್ಲ. அந்த ஜனங்களுடைய ஏளனமான பேச்சுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. ಆ ಜನರ ಈ ಹಾಳಿಗೆಯ ಮಾತುಗಳಿಗೆ ಆತನು ಕಿವಿಗೊಡಲಿಲ್ಲ. எல்லாவற்றையும் கட்டி முடிக்கிறான்,
ಎಲ್ಲವನ್ನು ಕಟ್ಟಿಸಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. கடைசியில அவங்க எல்லாம் உள்ள போறாங்க. ಕಡೆಯಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲ ಒಳಗೋಗ್ತಾರೆ. எல்லா மிருக ஜீவன்கள், எல்லா மிருகಗಳು, பறவைகள், எல்லா ಪಕ್ಷಿಗಳು எல்லாமே அந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறது. ಎಲ್ಲವೂ ಆ ನಾವೆಯೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುತ್ತದೆ. பிறகு மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ಮತ್ತೆ ಮಳೆ ಸುರಿಯಲು ಆರಂಭಿಸಿತು. உடனே எல்லாம் அந்த வெள்ளத்தின் பெருக்கு உண்டாகிறது. ಮತ್ತೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಜಲರಾಶಿಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. எல்லா ஜாதி ஜனங்களும் அழிக்கப்படுகிறார்கள். எல்லா ಜಾತಿ ಜನಾಂಗಗಳು ನಾಶವಾಗುತ್ತಾರೆ. ஆனால் நோவாவும் அந்த குடும்பம் மாத்திரம் தப்பிவிக்கப்படுகிறார்கள். ಆದರೆ ನೋಹನ ಅವರ ಕುಟುಂಬದವರು ಮಾತ್ರವೇ ತಪ್ಪಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆகவே தான் ಆದ್ದರಿಂದಲೇ உலகத்துல எந்த ஒரு சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದರೂ விசுவாசம் உள்ளவர்களாக நாங்க இருக்கும் பொழுது, ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಇರುವಾಗ எங்களுக்கு எதுவுமே நேரிடாது. ನಮಗೆ ಯಾವುದು ಸಂಭವಿಸಲಾರದು. இந்த உலகத்திலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். ಈ ಲೋಕದಲ್ಲೂ ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೇವೆ. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக காணப்படுவோம். ನಿತ್ಯ ಜೀವದೊಳಗಾಗಿ ಪ್ರವೇಶಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಆದ್ದರಿಂದಲೇ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமா? ನಿನ್ನ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರಬೇಕಾ? உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டுமா? ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಸಿಗಬೇಕಾ? இந்த உலகத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள் எது வந்தாலும், ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು, ಹೋರಾಟಗಳು ಏನು ಬಂದರೂ உன்னை தொடக்கூடாதா? ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಬಾರದಾ? நீ உண்மையான விசுவாசத்தோடு கூட நீ தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக காணப்படும். ನಿಜವಾದಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸುವವನಾಗಿ ನೀನು ಕಾಣಲ್ಪಡು. அந்த விசுவாசமானது ಆ ನಂಬಿಕೆಯಾದದ್ದು தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುವುದು. ஆகவே தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. ಅದಕ್ಕಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು ಎಂದು. ஆகவே நாம் ஜெயிக்கிறவர்களாக, ಆದ್ದರಿಂದಲೇ ನಾವು ಜಯಿಸುವವರಾಗಿ, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು, ಯೋಜನೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದು. நாங்க அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்துல நாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, மை நன்றியோடு மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில கூட கர்த்தாவே, அப்பா, வசனத்தின் முகாந்திரமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி ராஜா. விசுவாசமானது தேவனுக்கு பிரியமான காரியம். அந்த தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவர் நீதிமானாக காணப்படுவான். இந்த நீதிமானுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும், விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறேன். அவர் மீது கண்ணோக்கமாக இருக்கிறேன். அவனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்தறிகிறவராக இருக்கிறேன். அவனுடைய சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இதை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபையிலே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளில கூட கர்த்தாவே, நாங்க வார்த்தை கேட்ட வண்ணமாக நோவாவை போல தகப்பனே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, நீதிமான்களாக காணப்பட்டு தகப்பனே, எல்லா அழிவுக்கும், எல்லா பிரச்சனை, வேதனை, கண்ணீருக்கும் தப்பிக்கப்பட்டு தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்களும், உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தையும் நிறைவேற்றுகிற ஜனங்களாக நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளை மாற்றி போடுவீராக தகப்பனே. அப்பா, நாங்க கர்த்தாவே ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி தகப்பனே. விசேஷமாக இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, இந்த ஆன்லைன்ல எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. அவங்க வாழ்க்கையில ஜெயத்தை தருவீராக. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீராக தகப்பனே. எல்லா பொல்லாப்புகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. அப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, என்னென்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக நன்றி ராஜா. உங்க பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக கூடாது, பயப்பட்டு போக கூடாது, சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. நீங்க இல்லாததையும் இருக்கிறதாக அழைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அப்பா, ஒரு விசை கூட தேவ பிள்ளைகளை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இந்த கேட்ட வார்த்தைகளை கர்த்தாவே கேட்டு சுவாமி, நோவாவை போல நாங்க நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கேட்ட வசனத்தோடு கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாராக. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக.